சரியா? கொப்பியை மூடுங்க, நீங்க எழுத வேணாம். என்னடா நம்ம பேசிக்ல இருந்து போறோம். இப்ப நீங்க நான் எழுதக்குள்ள நீங்க எழுதினீங்கன்னா அரைவாசில நிப்பீங்க, உங்களுக்கு விளங்காது. சரி, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 96 என்று இருந்தா 2ஆல பிரிக்க சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 9 தானே எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 9 எடுத்தேன், அதாவது முதலாவது வார இலக்கத்தை எடுத்தேன். அதுபோலதான் இதிலையும் முதலாவது வார இலக்கத்தை எடுக்கணும். இந்த ஒன்றிலையும் 2 2 எத்தனை தரம் எடுக்கலாம்? எடுக்கலாமா? 1 2 ஒன்றிலையும் எத்தனை தரம் எடுக்கலாம்? எடுக்கலாமா? அதாவது ஒரு வட்டம் இந்த ஒரு வட்டத்திலையும் 2 2 எடுக்கணும். எடுக்கலாமா? எடுக்கலாமா? ஒரு வட்டம் தான் இருக்குது, இந்த ஒரு வட்டத்திலையும் 2 2 எடுன்னு சொன்னா எடுக்கலாமா? எடுக்க இயலாதானே? அடங்காது. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஒன்றிலையும் நாங்க 2 2 எடுக்கலா. சரியா? அப்ப நாங்க பூஜ்ஜியத்தை போடுவோம். ஒன்றிலையும் 2 2 எடுக்கல. அப்ப நாங்க பூஜ்ஜியத்தை போட்டா சரியா? இப்ப இந்த பூஜ்ஜியத்தை போட்டுட்டு இப்ப நாங்க அதோட சேர்த்து 10 பக்கத்துல உள்ள நம்பரையும் சேர்த்தா கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா பூஜ்ஜியம் போடணும். இப்ப நீங்க பூஜ்ஜியம் போட்டா நீங்க வளமையான என்ன செய்வோம்? மேல இந்த நம்பர் ஒன்றை போட்டா அடுத்தது வளமையான என்ன செய்வோம்? இங்க இருந்து இங்க பெருக்குவோமா இல்லையா? பெருக்குவோம் தானே? வளமையா பெருக்குவோம் தானே? வளமையா பெருக்குறோம். அப்ப அதே மாதிரி செய்வோம். சரியா? மற்ற முறையில செய்யாம இப்படி செய்வோம். பூஜ்ஜியத்தை 2ஆல பிரிக்கணும்டா 0. இப்ப 1ல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா 1. இப்ப நாங்க வளமையா அந்த பூஜ்ஜியத்தை கீழே இறக்குவோம். இப்ப நமக்கு 10. சரியா? இப்ப நமக்கு 10. இப்ப 10லையும் 2 2 எத்தனை தரம் வரும் என்று கேட்டா 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுவோம். எத்தனை தரம் வரும்? எத்தனை தரம் வரும்? 5. I 2 10. அப்ப 5. அப்ப இதை கொண்டு வந்து இதால பெருக்குவோம். அப்ப I 2 10. பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியம் கழிப்போம். இதுல இருந்து 1ல இருந்து 1 போனா பூஜ்ஜியம். திருப்பி என்ன செய்யணும்? இந்த 8 கொண்டு வந்து கீழே இறக்கணும். 8 கீழே இறக்கணும். கீழே இறக்கினா 8லையும் எத்தனை தரம்? 2 2. 8லையும் 2 2 எத்தனை தரம் வரும்? 4 தரம். O 2 2 E 2 4 மொபி 2 6 நபி 2 8 4 தரம். 4. இந்த இதை திருப்பி இந்த 4 2ஆல பிரிக்கினா 8. இப்ப 8ல 8 போனா 0. சரியா? ரைட். இன்னொன்று விளங்கப்படுத்துறேன். இந்த இருக்கிறது 124 இத 2ஆல பிரிக்கிறேன். 124 2ஆல பிரிக்கிறேன். ரைட். ஃபர்ஸ்ட் இந்த இருக்கு 2 ஒன்றிரி. இந்த ஒன்றிலையும் நாம எடுக்கலாம். ஒன்றிருக்குது, அதாவது வாய்ப்பாடு சொல்ல போனா O 2 2 முதலாவது வாரதே 2 தானே? O 2 2 முதலாவது வாரதே 2. ஆனா இங்க 1 தான் இருக்கு, அதால நாங்க எடுக்கலாம். அப்ப பூஜ்ஜியத்தை போட்டா பூஜ்ஜியத்தை 2ஆல பெருக்கினா பூஜ்ஜியத்தை 2ஆல பெருக்கினா 0. இப்ப 1ல இருந்து பூஜ்ஜியம் போனா 1. இப்ப அடுத்தது என்ன செய்வோம்? 2 கீழே இறக்குவோம். இப்ப எங்களுக்கு 12. சரியா? ரைட். இப்ப 12. இப்ப 12லையும் 2 2 எத்தனை தரம் வரும்னு கேட்டா இப்ப நாங்க வாய்ப்பாடு சொல்லுவோம். O 2 2 E 2 4 முபி 2 6 நபி 2 8 I 2 10 6 2 12. அப்ப 6 6 2 12. 2ல 2 போனா 0, 1ல 1 போனா 0. திருப்பி என்ன செய்வோம்? யார் சொல்லுவீங்க? யார் சொல்லுவீங்க? 4 கொண்டு வந்து கீழே இறக்கணும். 4 கீழே இறக்கினா அந்த 4 4ல 2 தரம். O 2 2 அங்கல எத்தனை தரம்? 2 தரம். ரைட். 2 2 2 4 4 4 போனா 0. சரி, இது ஓகே. சரியா? இன்னொன்று என்னண்டா, இன்னொரு மெத்தட் ஸ்கூல்ல எல்லாம் பெரும்பாலும் விளங்கப்படுத்துற மெத்தட் என்னண்டா, இது இப்படி செய்யறல்ல, செய்யலாம். ஆனா செஞ்சா என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க விட்டு போட்டு போற கேஸ் ஒன்று நடக்குது.
என்னன்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த அடிக்கிறது விளங்கப்படுத்துறேன். அதாவது அப்ப அது சொன்ன மாதிரி 108 இத 2ஆல பிரிக்கிறேன். 108 2ஆல பிரிக்கிறேன். இப்ப ஒன்றுல அடங்காது ரைட். பூஜ்ஜியத்தை போட்டு 10 பார்ப்போம். ரெண்டு ஓட்டு 10லயும் 2 ஐத்துல தரமண்டா I2 10 I2 10 ரைட். அப்ப 10ல 10 போனா 0, திருப்பி 8 கீழே வைக்கினா 8லயும் 2 4 தர 4 2 8 இதுவும் அதுவும் ஒன்றுதான். இதுவும் அதுவும் ஒன்றுதான். அடங்காட்டி 0 போடணும். ரெண்டும் ஒன்றுதான், வித்தியாசம் இல்லை. இது என்ன சொன்னா பூஜ்ஜியத்துல அடங்காதுன்றதுனால பூஜ்ஜியத்துல பெருக்கி கொண்டு வந்து வார. இப்ப ஏன் இது வித்தியாசம் ஒன்று இருக்குன்னு சொன்னா சில பிள்ளைகள் செய்யற வேலை 216 2ஆல பிரிக்கணும் என்று வந்தா 2லயும் ஒரு தரம் 2 2 2ல 2 போனா 0 1 கீழே இருக்கிற 1லயும் அடங்காது. அப்ப 1ல ஆனாண்டு 6. இப்ப 16 16ல 2 தரம் 8 இப்படி போடுறேன். அடங்காட்டி இந்த ஒவ்வொரு எழுத்த கொண்டு வந்து காணாட்டி 0 போடுறது விட்டுட்டு போறேன். அப்ப அதாலதான் சொல்லித்தரேன் என்றா இந்த முறையை விட இந்த முறை செய்து பழகினீங்கன்னு சொன்னா இங்க வார அந்த 0 போட வேண்டியது மறக்க மாட்டீங்க. சரியா? அப்ப அதனால நான் இந்த முறையிலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த முறையிலேயே சொல்லித்தரேன். சரியா? ரைட். இப்ப முதலாவது நீங்க எழுத வேண்டியது, நீங்க இப்ப செய்ய வேண்டியது 148 இதை 2ஆல பிரிப்போம். இத எழுது. 148 2ஆல மாறி 148 2ஆல பிரிக்கணும். ஃபர்ஸ்டுக்கு 1லயும் வருமா? 1ல வருமா? வராது. வராட்டி என்ன செய்யணும்? அடங்காட்டி மேல 0 போடணும். அடங்காட்டி மேல கட்டாயம் 0 போட்டு பழகணும். பழகலேண்டா தான் பிரச்சனை. 108 வார இடத்த 18 வந்துடும். 0. அதுக்கு பிறகு இந்த 0த்தை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 0. ஒரே வேயா செய்து போகும். இப்ப அடுத்தது என்ன செய்வோம்? 1ல இருந்து 0 கழிச்சோம்னு சொன்னா 1. 1ல இருந்து 0த்தை கழிச்சா 1. அடுத்தது என்ன செய்வோம்? 4 கீழே இறக்குவோம். செய்யுங்க. இதுக்கப்புறம் நீங்க செய்வீங்க. 4 கீழே இறக்குவோம். செய்து முடிச்சாக்கலாரு நாசிப் என்ன விட 74 7 மட்டும்தானா? சைஃப் என்ன விட 74. வேற இம்பாத் என்ன விட 24. கிருஷ்ணா என்ன விட 7 உங்களுக்கு இந்த விட வந்திருக்கா பாப்பா? 7ல 14 வந்திருக்கா? 14லயும் 2 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுவோம். எத்தனை தரம்? 7 2 14. 7 தரம். 7 2 14.
4 போடுறோம், இந்த 4 மட்டும் பாக்குறல்ல. 14 செட்டோட தான் பார்க்கணும். 14 14லயும் 7 தரும். 7 2 14 7 7 2 14. இப்ப 4 4 போன 0 1 1 போன 0 8 கீழே இறக்குவோம். இப்ப 8 வை எத்தனை தரம் வரும்? 1 2 2 2 4 3 2 6 4 2 8 4 2 8 4 4 2 ஆள பிரிக்கணும்னா 4 2 8 8 8 போன 0. யாருக்கு வந்து இப்படி இப்படி வந்தார்கள்? நாசிஃபுக்கு 4 மட்டும்தான் வந்து, 7 மட்டும்தான் வந்து. அங்கால மிச்சம் போடுறோம் இல்லையா, அதை 8 கீழே இறக்குறோம் இல்லையா, கடைசி பிரித்தல் தொங்கல் வரைக்கும் எல்லாம் செஞ்சுதான் வரணும் நாங்க. சரியா? வந்தாக்கள் கை வைத்தலாம். இப்படித்தான் எங்களுக்கு வந்து இட்டு தஸ்வின் இருந்தவர் காணல. சரி, அடுத்ததுக்கு போவா. நூற்றி 88 2ஆல பிரிப்போம். 188 2ஆல பிரிப்போம். செய்ய 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 பழகிரும் நமக்கு. பயிற்சி தான். சரி, சொல்லுங்க. கை ஊத்துறீங்க என்ன விட? 94. 94. வெரி குட். 94 எடுத்தார்கள். சிலருக்கு விட தெரியா, எது விடைன்னு தெரியா, செய்வாங்க விட எதுன்னு தெரியா. விட இந்த மேல போடுறதான் விட, இங்க வர்றது அதுதான் விட. 94 எடுத்தார்கள். பாருங்க, பிள்ளை எடுத்தார்கள். 94 வராம பிள்ளை எடுத்தார்கள் மட்டும் கவனிங்க. இந்த ஒன்றுலையும் 2 2 அடுக்கலாமா? ஒரு மாங்காய்க்கு 2 2 அடுக்கலாமா? இல்ல. அப்ப ஒன்றுலையும் எடுக்கல. அப்ப 0. 0 2 அளவிற்குனா 0. திருப்பி 1 கீழே இறக்குவோம். இப்ப 18. ரைட். 18லயும் 2 2 அடுக்கலாம். அதுக்கு தானே வாய்ப்பாடு சொல்லுங்க. என்ன? 1 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 இந்த வருது. அப்ப 9 9 2 18 8 8 போனா 0 1 1 போனா 0 திருப்பி இங்க இது மட்டும் இருக்கு. அப்ப இதே கீழே இறக்கணும். இப்ப 8 8லயும் 2 2 எத்தனை தரும்? 8லயும் 2 2 எத்தனை தரும்? ரைட், 4 தரும். 4 2 8 8 8 போனா 0. சரி, இப்ப விட 94. சரியா? இன்னும் உண்டு. இதுக்கு யார் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். 170 இத 2ஆ பிரிக்கணும். 170 இத 2ஆ பிரிக்கணும். கெட்டிக்காராக்களை பார்ப்போம். நான் சொல்லித்தரல, எடுக்கிறார்கள் கெட்டிக்காரார்கள்.
சரியா? எங்கட மகளுக்கு தெரியாதா? மற்றதெல்லாம் செய்து காட்டினா, அவங்களோட சேர்ந்து செய்து காட்டினா பாப்பா எனக்கு தெரியாங்கிறா. அவ உண்மையை ஒத்துக்குறான். உங்களுக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? ட்ரிகாஸ் என்ன விட 85. 85. 85 சொல்ற யாருக்கு அந்த விட வந்து? யாருக்கு அந்த விட வந்து? கொஞ்சம் பேருக்கு தான் வந்தீக்கு. கொஞ்சம் பேருக்கு வந்தீக்கு. ரைட், பாப்பமா. இப்ப ஒன்றிலையும் எடுக்கலாமா? ஒன்றிலையும் எடுக்கலாமா? எடுக்கலா. அப்ப நாங்க சைவர் போடுவோம். இப்ப பூஜ்ஜியத்தை 2ஆல பிரிக்கினா 0. இப்ப 1 கீழே இறக்குவோம். இந்த 1 1ல இருந்து சைவர் கழிச்சா 1 7 கீழே இறக்கும். இப்ப 17. 17 சரியா? இப்ப இந்த 17லையும் நாங்க 2ஆம் வாய்ப்பாடு சொல்லிட்டு போவோம். சரியா? 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி போவோம். இங்க பாருங்க, பேனை கீழே வைங்க. விளங்காதாக்கள் வைங்க. பேனை பென்சிலை கீழே அப்படியே வச்சு பண்ணி நிமிந்து பாருங்க. சஞ்சனா, சஜானா, பேனையை கீழே வச்சுட்டு நிமிந்து பாருங்க. இவடத்தை அவங்களுக்கு தெரியா. இது தெரிய மாட்டாங்களா செய்வீங்க? சரியா? இவடத்தை தான் தெரியா. ரைட். இப்ப 17. இப்ப 17 என்று சொன்னா சரியா, 2ஆம் வாய்ப்பாடு நம்ம சொல்லிட்டு போகணும். சரியா? பயம் இல்லாம சொல்லுங்க. 2ஆம் வாய்ப்பாடு சொல்லக்குள்ள உதாரணத்துக்கு 5 தரம் 2 10, 6 தரம் 2 12, 7 தரம் 2 14, 8 தரம் 2 16, 9 தரம் 2 18, 10 தரம் 2 20. இது 2ஆம் வாய்ப்பாடு. சரியா? இது 2ஆம் வாய்ப்பாடு எழுதி வைக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு 17 தானே தேவை. 17 தானே இருக்குது. இங்க 17. இங்க பாருங்க, இதுல 17 எவ்வளத்த வரும்? 16க்கும் 17க்கும் இவ்வளத்த இடையில தான் 17 வரும். சரியா? இதுக்கு இந்த 16 18 இதுக்கு 2க்கு இடையில தான் இந்த 17 வரும். நான் ஏற்கனவே நேற்று முந்தின நாள் கிளாஸ்ல சொல்லி தந்த நாங்களுக்கு 17 இப்படி வந்தா இதுக்கு மேல உள்ளது வரைக்கும் தான் நாங்க வாய்ப்பாடு எடுக்கிறோம். ஓமா இல்லையா? அப்படித்தானே சொல்லி தந்த. எங்களுக்கு இதுக்கு மேல உள்ளது உதாரணத்துக்கு 9 என்று சொல்லி வந்தா நாங்க என்ன போடுவோம்? 4 2 8 என்று போடுறதானே. 4 தரம் தான் என்று சொல்லி அப்படி போடுறதானே. இப்ப நீங்க காலையில் இப்ப சொன்ன மாதிரி 96 2ஆல பிரிக்க சொல்றேன். 96 2ஆல பிரிக்க சொல்றேன். என்ன செய்வீங்க? இந்த அடிக்கிற 9 எடுக்கிறீங்க. 9 எடுக்கக்குள்ள வாய்ப்பாடு சொல்றீங்க. 1 2 2 2 4 2 6 2 8 2 10. இது 9 விட தாண்டிட்டு 10. அப்ப அந்த 10 எடுக்கலா தானே. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? 4 என்று எடுக்கிறீங்க. அப்படித்தானே. 4 2 8. அது போலதான். சரியா? அது போல நாங்க வாய்ப்பாடு சொல்லிட்டு போகக்குள்ள 8 2 16 வரும். 9 2 18 வரும். ஆனா 17 விட தாண்டிட்டு 18. அப்ப இதுக்கு முன்ன உள்ளது 16. 2ஆம் வாய்ப்பாட வர்றது 16. சரியா? 2ஆம் வாய்ப்பாடுல வர்றது 16. அப்ப எத்தனை தரம் 16 என்று சொன்னா 8 2 16. அப்ப 8 8 2 16. சரியா? 8 2 16. இப்ப 7ல 6 போனா 1 மீதி, 1ல 1 போனா 0. இப்ப இந்த 0 அப்படியே கீழறைக்கு வந்தா இப்ப 10. இந்த 0 கீழறைக்கு வந்தா இப்ப 10. இப்ப 10லயும் 2ஆம் வாய்ப்பாடு சொல்லி போனா எத்தனையாவது இடத்துல வரும்? 1 2 2 2 4 2 6 2 8 2 10. அப்ப 5 தரம் 2 10. 10ல 10 போனா 0. ரைட். இப்ப உங்களுக்கு குழப்பம், நீங்க கையை காட்டினா சரி, நான் குழப்பத்தை கிளியர் பண்றேன். சரியா? நீங்க கையை காட்டினா சரி. ரைட். இப்ப உங்களுக்கு குழப்பம் இந்த 17க்கு இந்த 16 வந்த குழப்பம். அப்படித்தானே? 17க்கு இந்த 16 வந்த குழப்பம். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க. சரியா? 9
வந்தா எத்தனை தரம் வரும்? ரெண்டு ரெண்டா? எத்தனை தரம் வரும்? 9 2 வந்தா 2 2 எத்தனை தரம் எடுக்கலாம்? 4 2 8. சரியா? வாய்ப்பாட பாருங்க. 4 2 8 I 2 10. இவனத்த 9 வருது. அப்ப இதுக்கு முன்ன உள்ள வாய்ப்பாடுல வர்றது 8. அப்ப 4 தரம் 2 8. ரைட். 11 வந்தா என்ன வரும்? கையை காட்டுங்க. 11 வந்திருந்தா என்ன வரும்? 11 வந்திருந்தா எத்தனை தரம் 2 வரும்? எடுக்கலாம். எத்தனை தரம்? 11 வந்தா. வெரி குட். 5. 13 வந்தா? 13 வந்தா யோசிங்க. 5 தரமா? 13 வந்தா. இப்ப பாப்போம் வாய்ப்பாட பாருங்க. வாய்ப்பாடு 4 4 2 8 I 2 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 5 2 20. சரி, இப்ப 11 வந்தா எத்தனை காட்டுவீங்க? எத்தனை தரம் எடுக்கலாம்? 11 வந்தா 5. இந்த இடத்தை வருது. அப்ப இதுக்கு முன்ன உள்ளது I 2 10. I 2 10. 13 வந்தா? 13 வந்தா? 13 அதாவது உதாரணத்துக்கு 138 2ஆல பிரிக்க சொல்றேன். அப்ப அடுத்த 13 வரும். எத்தனை தரம் வரும்? பாப்போம், கை வைத்து. அஸ்வின், எத்தனை தரம்? 5 தரமா? மற்ற கையை காட்டுங்களே. ஒரு கை தான் உள்ளங்க. அந்த அப்படித்தான். ரைட் ரைட். இப்ப 19 வந்தா யாருண்டு பாப்பா? 19 வந்தா வாய்ப்பாடு சொல்லிப்போங்க. 19 வந்தா எத்தனை? வாய்ப்பாடு சொல்லி போக்குள்ள 9 2 18 9 2 18 10 2 20. அப்ப 19 20 தாண்டிடு, அது வராது. அப்ப அதுக்கு முன்ன உள்ளது. அப்ப 9 2 18. ரைட், ஓகே, வெரி குட். 9ங்கிறது சரி. ரைட். 15 வந்தா பாப்பா. 15 வந்தா பாப்பா யாரு செய்யறோம்? 15 வந்தா எத்தனை நேரம் வரும்? எத்தனை சொல்லி போக்குள்ள பாருங்க, எடுங்க. 1 2 2 2 4 3 2 6 4 2 8 I 2 10 6 2 12 7 2 14 8 2 16. இது வராது. 15 வரைக்கும் தானே வேணும். அப்ப 7. சரியா? அப்ப 7. நாங்க நினைக்கிற அந்த வார நம்பரை விட தாண்டப்பட வாய்ப்பாட்டுல வாரது. அதுக்கு முன்ன உள்ளது வாரதை அடிக்கலாம். ரைட். அப்ப ரைட் 17 வருது. எத்தனை தரம் வரும்? 17. ஒவ்வொரு ஆக்களும் பிடிச்சு வரக்குள்ள ஒவ்வொரு ஆக்களும் கேட்டு தான் கையில ஆன்சர் வரும். எத்தனை தரம்? 17 வருகுது. 8 2 16. சரி, 9 வருது. இப்ப யாருண்டு பார்ப்போம். 9 9 9 சும்மா 9 4. வெரி குட். 3 2 வருது. யாருன்னு சொல்றீங்களா? சும்மா 3 3லயும் 3 2 காட்டினீங்கன்னா 2 4 போமே. நான் சொல்றேன் 3 தானே. 1 ஓ 2 2 அங்கே 3 காணாது அங்கே. சரியா? ரைட், ஓகே, வெரி குட். அதே மாதிரி இப்ப 15 152 பிரிக்க சொல்றாங்க. இப்ப இது விளங்கிருக்கும். 152 பிரிக்க சொல்றாங்க. ரைட், பிரிங்க பாப்போம். பாப்போம். 152 2ஆல பிரிக்கணும். பிரிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 1ல அடங்காது 0 போட்டா
பூஜ்ஜியத்தை 2 பெருக்கினா 0, 1ல இருந்து 0 போனா 1, இப்ப 15. அது இப்ப நான் கேட்டது இந்த வந்து 15. எடுக்க ஆன்சரை பாப்போம். வேணுமா? நிஷாயினி என்ன விட 76. 76. வெரி குட். நீங்க சிங்க அம்மா சிங்க சொல்லி தந்ததா? அம்மா சொல்லி தந்ததா? நீங்களா சிங்க? ஓகே, பாப்பமே அடுத்த கணக்குலையும். ரைட். அத்விக் என்ன விட 76. வெரி குட். அப்துல் ஹாதி சொல்லுங்க. 76. 76. சரியா அப்படியா பாப்பமா? இப்ப 15 இருக்குது. 15க்கு வாய்ப்பாடு சொல்லி போவோம். 2 2, 2 4, 36, 42, 5 10, 6 12, 7 2 14, 7 14. ரைட்டா? 7 2 14. 8 2 போட்டா உதாரணத்துக்கு 8 போடுறாரு. சரி, 8 போட்டாருன்னா 8 2 16. 15 இருந்து 16 கழிக்கலாமா? கழிக்கலாமா? 7. அப்ப 8 வராது. சரியா? அப்ப 7. 7 7 2 14. 15ல இருந்து 14 கழிச்சா 5ல இருந்து 4 போனா 1, இது 0. இப்ப 1 இந்த 2 இறக்கணும். இப்ப நமக்கு காட்டுது 12. எத்தனை தரம்? 12. எத்தனை தரம்? 6 2 12. 6 6 2 12. சரியா? 12ல 12 போனா 0. இது எழுதி எடுத்தாக்கள் கை வைத்துங்க. அடுத்த கணக்கு செய்வோம். நூத்தி 98 2ஆல பிரிக்கணும். இதுக்கு ஒரு வசனம் சொல்றேனா இந்த கணக்குக்கு? சரியா? ஒரு வசனம். அப்பா வாங்கி வந்த கூடையில் 198 நிற மாபிள்கள் இருந்தன. அதனை அண்ணனும் தம்பியும் சமமாக பிரித்தால் ஒருவருக்கு எத்தனை கிடைக்கும்? இப்படி வசனத்தால வரும். அண்ணனும் தம்பியும் எத்தனை பேர்? 2 பேர். அப்ப 198 2ஆல பிரிக்கணும். இதுக்கு இந்த வசனம் நாங்க பாக்குறதுக்கு முன்னா நமக்கு பிரிக்க தெரியணுமே. தெரியத்தானே வேணும். அப்ப பெஸ்டுக்கு பிரிச்சு பழகுவோம். நாசிப் வருதா விட? வந்துட்டா? வரணும் வரணும். நாம பயிற்சி செஞ்சுதான் பழகணும். பிரித்தல் உங்களுக்கு விளங்கிட்டா நீங்க தான் கெட்டிக்காராங்க. தார கணக்கு நுண்ணறிவு பாடத்தில் தாரதெல்லாம் பிச்சு தோறுவீங்க. ஹரஹர ஹரான செய்வீங்க. இங்க பிரித்தல் உங்களுக்கு இடிக்குமெண்டா விலங்கல்லேன்னு சொன்னா நீங்க அவடத்த ஸ்லோவாவீங்க. பிள்ளை ஒரு தரம் பிள்ளை எடுத்தா இன்னொரு தரம் செஞ்சு பார்ப்பீங்க. அடுத்த தரம் பிள்ளை வந்தா 3வது தரம் செஞ்சு பார்ப்பீங்க. 3வது தரம் பிள்ளை எடுத்தா படிப்புல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். மர 7 ஆண்ட லெவலுக்கு போயிடும். அதனால நாங்க ஸ்டார்ட்லயே
பிரித்தல பழகிக்கொள்ளணும். என்ன 59 89 இல்ல கேக்கட்டா யார்கிட்ட கேட்க ரைட் சம்ரிதா என்ன வரும் 69 சார் 99 69 சார் தாயர் என்ன விட ஓகே பண்ணுங்க செய்யலையா செய்யலையா வாய்ப்பாடு தெரியணும் வாய்ப்பாடு தெரிஞ்சா செய்யலாம் தஸ்வின் சொல்லலாமா ரைட் மைக்கை ஆன் பண்ண போறேன் ஓகே கொடுங்க ரைட் சொல்லுங்க நீங்க சொல்றீங்க தான் சவுண்டு வரதில்லை உங்களோட மைக்ல வேலை செய்யுதில்லை லப்பில் இருக்கிறீங்க போல உங்களோட ஃபோனில் நீங்க சொல்றது இங்கே சவுண்டு வரதில்லை மைக் ஓன் ஆகிட்டு ஆனால் உங்களோட சவுண்டு இங்கே வருவதில்லை மற்ற பிள்ளைகள் சொல்கிற மாதிரி வருவதில்லை ரைட் பிரகாந்தன் சொல்லுவீங்களா என்ன விட சரி ஓகே பண்ணுங்க சரி ஓகே பண்ணு 99 சார் ஓகே ரைட் ஓவரோடையும் வருது சரியா அப்படியா பாப்பமா ரைட் ஒன்றுலயும் அடங்குமா ஒன்றுலையும் எடுக்கல ரெண்டு ரெண்டா ஒன்றுலையும் எடுக்கல அப்ப 0 பூஜ்ஜியத்தை ரெண்டு அளவு வைக்கணும் 0 ஒன்றுல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா 1 9 கீழே இறக்குவோம் 19 ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லி போவோம் ஓ 2 2 2 4 32 6 42 8 10 6 2 12 7 2 14 8 2 16 9 2 18 12 20 20 வராது 19 இருக்குது அப்ப இதுக்கு முன்ன உள்ளது 9 2 18 வருமா வராதா 18க்கும் 20க்கும் இடையில தான் இது வருது அப்ப இதுக்கு மேல உள்ளதானே எடுக்கணும் சரியா இதுக்கு மேல உள்ளது அப்ப என்ன 9 2 18 அப்ப 9 தரம் 9 2 18 எத்தனை மீதி 9ல 8 போனா 1 1ல 1 போனா 0 இப்ப 8 கீழே இருக்கும் 18 இப்ப 18லயும் எத்தனை தரம் 9 2 18 அது உங்களுக்கு ஓகே அப்ப என்ன விட என்று சொன்னா என்ன விட 99 சரியா ரைட் அடுத்ததுக்கு போமா அடுத்ததுக்கு போவோம் இருநூற்றி 24 இத ரெண்டால பிரிக்கணும் ரெண்டு இருக்குது ரெண்டுல எடுக்கலாமா எடுக்கலாதா ரெண்டுல எடுக்கலாமா எடுக்கலாதா எத்தனை தரம் எடுக்கலாம் ஒரு தரம் வாய்ப்பாடு சொல்ல போனா எத்தனை ரெண்டு இருந்தா ரெண்டு ரெண்டா எத்தனை தரம் எடுக்கலாம் ஒரு தரம் எடுக்கலாம் அப்ப 1 ஓ 2 2 சரியா ரெண்டுல 2 போனா 0 இந்த 2 கீழே இறக்குவோம் இந்த ரெண்டுலயும் 2 2 எத்தனை தரம் ஒரு தரம் எடுக்கலாம் ஓ 2 2 ரெண்டுல 2 போனா 0 திருப்பி 4 கீழே இறக்குவோம் 4லயும் 2 2 எத்தனை தரம் வரும் ஓ 2 2 2 4 அப்ப 2 தரம் 2 4 4 4 போனா 0 இந்த விட வரும் இதுலே
சரியா? இது அடிட்டீங்களா? இது விளங்கினாக்கள், இது விளங்கினாக்கள். அடுத்த கணக்கு இருநூத்தி தொண்ணூறு ரெண்டால பிரிப்போம். 290 ரெண்டால290 ரெண்டால பிரிப்போம். யாரு கெட்டிக்காரர்கள் பாப்போம். மன்ஹா இந்த இருக்கிற விட யாருக்கு வந்து? இந்த இருக்கிற விட யாருக்கு வந்து? வந்ததா? வந்தாக்களே தான் விளங்கிடி. இந்த வந்த விட தான் விட. சரியா? வராதாக்கள் ஒரு ஆளு சொல்றேன். NF ரிஷ்ணா ரெண்டு இருக்குது. 2 பேர் பக்கத்து பக்கத்துல இருந்து எழுதுறாங்க. பார்த்து பார்த்து எழுதுறாங்க. சரியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, நான் விளங்கப்படுத்தக்குள்ள அவங்க வந்து என்ன ஒயிட் போர்டை பார்க்கறதில்ல. அவங்க பார்த்து பார்த்து எழுதுறதுலேயே குறியா இருந்தாங்கன்னு சொன்னா விளங்காது. நான் விளங்கப்படுத்தக்குள்ள கட்டாயம் நீங்க செய்வீங்களோ செய்யலையோ அதை தூக்கி வச்சு போட்டு அவர் விளங்கப்படுத்துறத பார்ப்போம்ட்டு பார்க்கணும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நான் விளங்கப்படுத்துறேன். செய்வீங்களோ செய்யலையோ, நமக்கு தார டைமுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளால இயலும். நாங்க செய்து முடிக்கலன்னு நம்மளால இயலாம். தூக்கி வச்சு போட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 2 எடுக்கணும். இந்த 2லயும் எத்தனை தரம்? ஓ 2 2 ஒரு ஒரு தரம். அப்ப ஓண்டு ஓ 2 2 2ல 2 கழிச்ச 0 9 கீழே இறக்குவோம். 9லயும் ஓ 2 2 2 4 32 42 8 2 10. இந்த 9 விட தாண்டிடும். அப்ப அதை எடுக்கல. அப்ப அதுக்கு முன்ன உள்ள வாரதில் இருந்தா 8 வரைக்கும் எடுக்கலாம். அப்படின்னா 4 2 4 2 8 9ல 8 போனா 1. இப்ப பூச்சியத்தை கீழே இறக்குவோம். 10. 10லயும் வாய்ப்பாடு சொல்லக்குள்ள I2 5 தரம். I2 10. 10ல 10 போனா சரி. சரியா? சரிதானே? இன்னொரு வாயால வசனம் ஒன்று சொல்றேன். சரியா? நீங்க வசனத்தை எழுதுறல்ல விளங்கி எடுத்து எழுதணும். விடையே போடணும். வாயால வசனம் ஒன்று சொல்றேன். சரியா? ஒரு பாடசாலைக்கு வெயிட் பண்ணுங்க, எழுத வேணாம். ஒரு பாடசாலைக்கு புத்தகங்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி, சரியா, புத்தகத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி 790 புத்தகம் வருகிறது. 790 புத்தகம் வருகிறது. இந்த புத்தகத்தை சரியா 2 பாடசாலை கொடுக்க போறாங்க. ஒரு பாடசாலைக்கு இல்ல. 790 புத்தகத்தை 2 பாடசாலைக்கு சமனா பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஒரு பாடசாலைக்கு தினவர் 790 புத்தகத்தை
2 பாடசாலைகளுக்கு சமனா பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்ப ஒரு பாடசாலைக்கு எத்தனை வரும்? என்னவாம்? 2ஆ பிரிச்சு கொடுக்க போறாங்களாம். அப்ப 2ஆல பிரிக்கட்டாம். விளங்குதா? 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும்டா 3ஆல பிரிக்கட்டாம். 5 பேருக்கு பிரிக்கணும்டா 5ஆல பிரிக்கட்டாம். இப்ப நாங்க சொல்றது 2 பேருக்கு 2 ஸ்கூலுக்கு பிரிக்கட்டாம். அப்ப நாங்க இத 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிக்கணும். ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. நாங்க இவ்வளவு நேரம் இது செஞ்சோம். 7லையும் 2 2ஆ. சும்மா உதாரணத்துக்கு நாங்க நேற்று கடைசியா பார்த்தோம். 76 வந்தா எங்களுக்கு பிரிக்க தெரியுமா தெரியாதா? அந்த 7 வந்தா தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? அது மாதிரி தானே இது. ட்ரை பண்ணுங்க நாசிப். எழுதுங்க எழுதுங்க. பெரிய நம்பர்கிட்ட யோசிக்க வேணாம். இது சின்ன நம்பர் தான். ஒவ்வொண்ட செய்தி 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 போவோம். சரியா? பாப்பமா. பாப்பம் எங்கராக்கு கையுத்துங்க. கவனிங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த இருக்கிற 7 7லையும் 2 2 2 4 32 6 32 6 42 8 8 வந்து இதை விட தாண்டிடும். அப்ப 8 எடுக்கல. அப்ப எத்தனை? 2 2 2 4 32 6 3 தரம் 2 6. அப்ப 3 தரம் 32 6. இப்ப 7ல 6 போனா 1 மீதி. இப்ப இந்த 9 கீழே இறக்கினா இப்ப எத்தனை இருக்கு? 19. அப்ப நாம சொன்னோம் 19 வந்தா எப்படி செய்யணும்னு வாய்ப்பாடு சொல்லி போவோம். எத்தனை தரம்? 9 2 2 2 4 32 6 42 8 5 2 10 6 2 12 7 2 14 இல்ல 8 2 16 இல்ல 9 2 18. இதுக்கு மேல எடுக்கலாமா? 12 20 தாண்டிடும். அப்ப 9 2 18 எடுக்கலாம். அப்ப 9 2 18 9 9 2 18. இப்ப 9ல 8 போனா 1 1ல 2 போனா 0. இப்ப என்ன செஞ்சால இன்னொரு நம்பர் உண்டி. அப்ப அதையும் கீழே இறக்கும். லாக்கள் ஒட்டி செய்கிற 0 தானே 0 மேல போடுற. அப்படி இல்ல, அதையும் கீழே இறக்கணும். இறக்கினா 10. ரைட். கண்ணுக்கு முன்னாங்க நமக்கு 10. 10லையும் எத்தனை தரம்? வாய்ப்பாடு சொல்லக்குள்ள I 2 10. அப்ப 5 தரம். I 2 10. 10ல 10 போனா 0. இந்த விட யாருக்கு அது வரல? வந்தாக்கள் கை வைத்தலாம். இந்த விட வந்தாக்கள் இந்த விட வந்தா அவங்களுக்கு மெல்ல 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 விளங்கி வருது. இனி வந்தா நாங்க அப்படியே கொண்டு போகணும். இதை நாங்க இன்றைக்கு படிக்கிறோம். 3 நாள் இல்லாட்டி 2 நாள் கொள்ள மறக்கிறது. 2 நாள் இல்லாட்டி 3 நாள் கொள்ள இது அப்படியே மறந்துட்டு போடுறது. பிரித்தல் அப்படித்தான். பிரித்தல் பாடம் அப்படித்தான். அதுக்கு டெய்லி பயிற்சி செய்யணும். அடுத்தது வந்து பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நான் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு 10 கேள்வி போடுவேன்.
அப்ப அது வந்து எல்லாரும் இப்ப பெரும்பாலானகள் பேரண்ட்ஸ் வந்து படிச்சாக்க இப்ப எல்லார போட்டோ அடிச்சு அனுப்பி நான் என்னால திருத்துற கஷ்டம். இப்ப நீங்க தான் வந்துட்டு உங்களோட பிள்ளைகளை வந்து டெய்லி கொஞ்சம் 5-6 கணக்கு போட்டணும்னு சொன்னா அதை வந்து கைட் பண்ணணும். திருத்தி திருத்தி இப்படி இல்லை இது பிள்ளைய அழுத்தாங்கன்னு சொன்னா இது இப்படி இல்லை இது இப்படி கொண்டு வருமானு சொல்லி சொல்லி கொடுத்தோணும். சொல்லி சொல்லி கொடுக்கறது என்னை விட பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு தாய் சொல்லி கொடுக்கறதுதான் கூட விளங்கு. பிள்ளைகளுக்கு தாய் அதாவது ஆண்கள் பாப்பாமாரு அவ சொல்றத விட உமாமாரு சொல்லி கொடுக்குற பெரும் டக்கன விலங்கு. அப்ப கட்டாயம் வந்து நீங்க பிள்ளைகளுக்கு பிள்ளை எடுத்தா சொல்லி கொடுங்க. கூட கூட சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா டக்கனை பிடிச்சுக்கொள்ளும். எல்லாரும் இல்லை, சிலதுக்கு வந்துட்டு பாப்பா சொல்லி தந்தா தான் விளங்கு, பெரும்பாலானதுக்கு உமா சொல்லி தந்தது தான் விளங்கு. ரைட், இன்னொரு பயிற்சி செய்வோம். இருநூத்தி 16 ரெண்டால பிரி 216 ரெண்டால பிரி கலந்து வருகுது பயிற்சி. கலந்து வருகுது. காணாதா அடங்காட்டி முட்டை போடணும். இதுக்குத்தான் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். என்ன 103. இது யாருக்கு வந்த? இது வந்தாக்கள் 103 யாருக்கு வந்த? 108 யாருக்கு வந்த? சரி, 18 யாருக்கு வந்த? 18 ஒருத்தருக்கும் வரல. வெரி குட். இப்ப பாருங்க, 216 ரெண்டால பிரிக்கணும். இப்ப ரெண்டுலயும் ரெண்டு எத்தனை தரம்? ஒரு தரம். அது சரி, ஓகே. அப்ப ஓ 2 2 2ல 2 போனா சைபர். இப்ப ஒண்டா கலரக்கும். இந்த ஒன்றுலயும் 2 வருமா? 2 வருமா? ஒன்றுலயும் வராதானே. இங்கதான் சில ஆட்கள் வராதானே. இதை அப்படியே எடுத்து போட்டு 16 எடுத்துட்டு கொண்டு போறேன். இதுதான் இங்க வர பிள்ளை. ஸ்கூல் வழியை சொல்லிக் கொடுக்குறது அடங்காட்டி அடுத்ததுக்கு இறக்கு, அடங்காட்டி அடுத்ததுக்கு இறக்குன்னா 16 போட்டா 18 அடிச்சு விட்டுவாங்க பிள்ளை. அப்ப அதாலதான் நான் பெஸ்டுக்கு மத்த சொன்னேன். இப்ப இங்க என்ன செய்ய மாட்டா? ஒன்று கீழே இறக்கிட்ட நம்மட வழி ஒன்றுலையும் அடங்குமா? அடங்காது. அப்ப என்ன செய்யணும்? மேல எங்களுக்கு வராது என்னோட பூஜ்ஜியத்தை போடணும். போட்டா இங்க பூஜ்ஜியத்தை 2ஆல பிரிக்கினா 0. இப்ப 1ல இருந்து 0 போன 1. இப்ப இந்த கீழே இறக்கும். இப்ப 16. இப்ப 16 வாய்ப்பாடு சொல்லி போனா இப்ப 16 6 மட்டும் 6 இறக்கினேன். உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு 6 விளங்குதா 16 விளங்குதா? 103 எடுத்தாக்கள் உங்களுக்கு இந்த 6 மட்டும் விளங்குதா 16 விளங்குதா? 16 விளங்குது. அப்ப 16 விளங்கினா 2ஆம் வாய்ப்பாடு சொல்லக்குள்ள 8 2 16 8 8 2 16 விளங்குதா?
சரி விளங்கினேன்டாக்கள் விளங்கின என்றாக்கள் ரைட் விளங்காட்டி சரியா ரெக்கார்டிங் தருவேன் அப்படி இந்த ரெக்கார்டிங் அப்படியே தருவேன் நீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை சாரி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அடுத்த கிளாஸ் கடைசி கிளாஸ் வியாழக்கிழமை நடக்கும் அதுக்கு பிறகுதான் நுண்ணறிவு பாடத்துக்கு மாறும் சனிக்கிழமையிலிருந்து நுண்ணறிவு பாடம் மாறும் இந்த வியாழக்கிழமை நாளைய கிளாஸ் மட்டும் நாளை இன்றைக்கு கிளாஸ் மட்டும் பிரித்தல் பாடம் நடக்கும் ரைட் இதுக்கு முன்னே நீங்க இதுக்கு ஒரு ரெக்கார்டிங் தருவேன் இந்த ரெக்கார்டிங் வந்து 3 நாளைக்கு தான் இருக்கும் வளமையா கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து 3 நாளைக்கு இருக்கும் இந்த ரெக்கார்டிங் 3 நாளைக்கு அப்போ நீங்கள் 4 விளங்காட்டி திருப்பி போட்டு பார்த்து நீங்கள் ரெக்கார்டிங்கை போட்டு செய்தி நான் வழங்கப்படுத்துறத வந்து செய்தி பார்க்கணும் ரைட் இதில் இன்னொரு கணக்கு கடைசி இதோட முடிப்போம் கடைசி 418 இத 2ஆல பிரிக்கிறதுக்கு 418 இது 2ஆல பிரிக்கிறது ஆன்சரை காட்டினா போகலாம் செய்து போட்டு ஆன்சர் சரின்னு சொன்னா ரெக்டா இப்படி கிட்ட கொண்டு வந்து காட்டணும் காட்டினா போகலாம் தற்செயம் ரெடியாக விளங்குது சரியா பிள்ளையாண்டு நிஷாயினி காட்டுறது விளங்குது இல்ல இனாஸ் காட்டுறது பச்சைப்பிள்ளை இனாஸ் காட்டுறது பிள்ளை தஸ்வின் இங்க இருக்கின்ற விளங்கல்ல உங்களோட வீடியோ கொஞ்சம் மங்கலா இருக்குது இனாஸ் 48 காட்டுறீங்க பிள்ளை இருநூத்தி 9 உங்களுக்கு இந்த விட வந்திருந்தா சரி நீங்க போகலாம் இந்த விட வந்திருந்தா சரி வராதாக்கள் இருங்க அதை விளங்கப்படுத்து வராதாக்கள் இருங்க விளங்கப்படுத்துறது பயிற்சி கிளாஸ் முடிஞ்சது பிறகு குரூப்ல போடுவேன் சரி இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த 4 அடுப்பம் 4லையும் 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுவோம் ஓ 2 2 ஈ 2 4 இல்லாட்டி 4லையும் 2 2 அடக்க சொன்னா இது ஒரு தரம் இது ஒரு தரம் சரியா 4 இருக்குது 2 2 2 தரம் எடுக்கலாம் சரி 2 தரம் ஈ 2 4 4 4 குணம் 0 1 கீழே இறக்குவோம் 1லையும் எடுக்கையிலாட்டி கட்டாயம் மேல இந்த ரவுண்ட போட்டுட்டு 0த்தை 2ஆல பெருக்கினா 0 இப்ப 1ல 0 போனா 1 இப்ப இந்த இது அதாவது ஒவ்வொரு இலக்கமாத்தான் கீழே இறக்கணும் எடுத்த 1 2 இறக்கப்படா அப்படி 2 இறக்கினா தான் நமக்கு வர பிரச்சனை ஒவ்வொரு இறக்கி இப்ப 18லையும் சும்மா 8 இல்லை இப்ப 18லையும் எத்தனை தரம் 9 2 18 9 9 2 18 8ல 8 போனா 0 சரியா அப்ப 209
ரைட், ஓகே. கிளாஸ் முடிஞ்சுது, போகலாம். வியாழக்கிழமை கிளாஸ் மட்டும் இருக்குது, மற்றது நுண்ணறிவு பாடம் ஸ்டார்ட் ஆகுமா? Thank you, sir. ஓகே, பாய். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Good night, Okay, sir. bye. Bye, sir. வலைக்கும் சலாம். Bye, sir. Thank you, sir. Good night.